சுவாமி சரணம். கார்த்திகை மாதம் முதல் நாள் ஐயப்ப பக்தர்கள் சபரிமலை யாத்திரைக்காக ஐயப்பன் கோவிலுக்கு சென்று துளசி மாலை அணிந்து விரதம் துவங்கும் நாள். அதில் தந்தையும் மகளும் விரத மாலை அணிந்து கொள்வதற்காக கோவிலுக்கு வருகிறார்கள். கோவிலில் இருக்கும் குருசாமி இருவருக்கும் துளசி மாலை அணிவிக்கிறார். தந்தையும் மகளும் ஹரிஹரசுதன் ஐயப்பனை தரிசனம் செய்கிறார்கள். தந்தை மகளிடம் விரத மாலை அணிந்ததால் 41 நாள் விரதம் முடியும் வரை மாளிகாபுரம் என்று அழைக்கப்படுவாள் என்று கூறுகிறார். அதற்கு மகள் தனக்கு சுவாமி ஐயப்பன் பற்றியும் தான் ஏன் மாளிகாபுரம் என்று அழைக்க வேண்டும் என்பதை பற்றி சொல்ல வேண்டும் என்று தந்தையிடம் கேட்கிறாள். தந்தை கலியுக வரதன் ஐயப்பனின் திவ்ய சரித்திரத்தையும் மாளிகாபுரத்தம்மனை பற்றியும் சொல்ல ஆரம்பிக்கிறார். சுவாமி ஐயப்பன் இன்றைக்கும் விரதமிருந்து தன்னை நாடி வரும் பக்தர்களுக்கு அருள்பாலித்துக் கொண்டிருக்கும் சபரிமலை. ராமாயண காலத்தில் அன்னை சபரி இந்த மலையில் வாசம் செய்து ஸ்ரீ ராமபிரானை தரிசனம் செய்ததால் அன்னை சபரியின் பெயரால் சபரிமலை என்று அழைக்கப்படுகிறது. பல்தள நாட்டை ஆண்டு கொண்டிருந்த பந்தளராஜன் தன் பரிவாரங்களுடன் காட்டில் வேட்டையாடிவிட்டு ஓய்வெடுக்க பம்பா நதிக்கரைக்கு வந்தார். அப்பொழுது சற்று தொலைவில் இருந்த புதரிலிருந்து ஒரு குழந்தை அழும் குரல் கேட்டது. பந்தளராஜனும் மந்திரி பிரதானிகளும் அழும் குரல் கேட்கும் இடத்திற்கு சென்றார்கள். ஒரு புதரில் தெய்வாம்சமுடன் அழகான ஆண் குழந்தை இருந்தது. குழந்தை பேர் இல்லாத பந்தளராஜன் குழந்தையை கண்டதும் பேரானந்தம் அடைந்தார். பந்தளராஜா தன் 2 கரங்களால் அந்த குழந்தையை வாரி அணைத்து தன் மந்திரி பிரதானிகளிடம் காண்பித்தார். குழந்தை கிடைத்த ஆனந்தத்தை பந்தள ராணியிடம் பரிமாறிக்கொள்ள தன் பரிவாரத்துடன் பந்தளம் நோக்கி பந்தளராஜா புறப்பட்டார். பந்தளராஜா பம்பை நதிக்கரையில் கிடைத்த தெய்வ குழந்தையுடன் பந்தள அரண்மனைக்கு வந்தடைந்தார். அதிக சந்தோஷத்துடன் குழந்தை கிடைத்த அதிசயத்தை பந்தள ராணியிடம் சொல்லி குழந்தையை ராணியிடம் கொடுத்தார். கண்களில் ஆனந்த கண்ணீருடன் தங்களுக்கு குழந்தை இல்லாத குறையை போக்க கடவுள் தந்த வரம் என்று சொல்லி குழந்தையை உச்சி முதல் பாதம் வரை முத்தமிட்டு மகிழ்ந்தாள். அந்த தெய்வீக குழந்தையின் கழுத்தில் மணி இருந்ததால் மணிகண்டன் என்று பெயரிட்டு மகிழ்ந்தார்கள். காலம் சுழன்றது. மணிகண்டனுக்கு வயது 12. தன்னை சுற்றி நடக்கும் நிகழ்வுகளை புரிந்து கொள்ள மணிகண்டன் தயாரானான். ஒரு நாள் பந்தளராஜ குடும்பதாரர்கள் பந்தள அரண்மனை கோவிலில் அவர்களின் குல தெய்வமான மாளிகாபுரத்தம்மனை வழிபட்டார்கள். அப்போது மணிகண்டன் பந்தளராஜனிடம் பந்தள ராஜ்யம் எப்படி அமைந்தது என்பதை பற்றியும் ராஜ குடும்பத்து முன்னோர்கள் பற்றியும் மாளிகாபுரத்து அம்மனை பற்றியும் தனக்கு சொல்லுமாறு கேட்க பந்தளராஜா கூற ஆரம்பித்தார். அந்த அம்மன் மாளிகைபுரத்தம்மன் என்று அழைக்கப்பட்டார். அன்றிலிருந்து இன்று வரை பந்தள அரசு குடும்பத்தினர் குல தெய்வமாக வழிபடுவது மாளிகைபுரத்து அம்மன். பந்தளராஜ சரித்திரம் கூறி முடித்து இதுதான் உண்மை வரலாறு என்று பந்தளராஜா கூறி முடித்தார். பந்தள ராஜ்யம் மற்றும் முன்னோர்கள் பற்றி மணிகண்டன் பந்தளராஜனிடம் கேட்டதை பார்த்த பந்தள ராணியின் உறவினர்கள் பந்தள ராணியிடம் மணிகண்டன் பந்தள ராஜ்யத்தின் வாரிசு ஆகக்கூடாது என்று கூறினார்கள். அப்படி நடந்தால் பின்னாளில் பந்தள ராணிக்கு குழந்தை பிறந்தால் ராஜ குடும்பத்து சொத்துக்கள் அந்த குழந்தைக்கு கிடைக்காமல் போக வாய்ப்பு இருப்பதாக கூறினார்கள். அதனால் மணிகண்டனை பந்தள அரண்மனையில் இருந்து விரட்டி விடுமாறு சொன்னார்கள். பந்தள ராணி தன் சொந்தங்கள் கூறியபடி தனக்கு தீராத தலைவலி வந்துள்ளதாகவும் அதை போக்க புலிப்பால் வேண்டும் என்று அரண்மனை வைத்தியர்கள் கூறியதாக மணிகண்டனிடம் பந்தள ராணி கூறினாள். தன் தாயாக நினைக்கும் பந்தள ராணியின் தலைவலியை போக்க மணிகண்டன் புலிப்பால் கொண்டு வர காட்டிற்கு சென்றான். மணிகண்டன் காட்டிலிருந்து புலிகளுடன் பந்தள அரண்மனைக்குள் நுழைந்ததும் அங்கிருந்தவர்கள் அலறத் தொடங்கினார்கள். பந்தள அரசி தான் செய்த தவறை உணர்ந்து மணிகண்டனின் தெய்வாம்சத்தை உணர்ந்தாள். மணிகண்டனிடம் தன்னை மன்னிக்குமாறு வேண்டினாள். மணிகண்டன் தான் கலியுகத்தில் அவதரித்த காரணத்தை கூற ஆரம்பித்தார். திரேதா யுகத்தில் தான் ஹரிஹர புத்திரனாக அவதரித்து தேவர்களை இம்சித்து வந்த மகிழ்ச்சியை வதம் செய்து தேவர்களை காத்ததை விவரித்தார். கலியுகத்தில் தர்மசாஸ்தாவாக சபரிமலையில் அமர்ந்து 41 நாட்கள் விரதமிருந்து தன்னை தரிசிக்க வரும் பக்தர்களை காத்து ரட்சிக்கப் போவதாக கூறினார்.
தன்னை காட்டிலிருந்து எடுத்து வந்து பந்தள அரண்மனையில் வளர்த்ததற்காக பந்தளராஜ குடும்பத்து குலதெய்வமான மாளிகாபுரத்து அம்மனை தன் அன்னையாக தன்னுடன் சபரிமலையில் இருக்கச் செய்து விரதமிருந்து தன்னை காண வரும் பக்தர்களுக்கு அருளாசி வழங்குமாறு வேண்டப் போவதாகவும் பெண் குழந்தைகள் மாளிகாபுரம் என்று அழைக்கப்படுவார்கள் என்று மணிகண்டன் கூறினார். பந்தள அரண்மனையிலிருந்து மணிகண்டன் சபரிமலைக்கு புறப்பட்டார். சுவாமியே 41 நாள் விரதம் இருந்து தன் தந்தையிடம் சபரிமலை ஐயப்பனை பற்றிய உண்மையான சரித்திரத்தை தெரிந்து கொண்டு சபரிமலையில் வீற்றிருக்கும் தர்ம சாஸ்தாவான ஐயப்பனை தரிசிக்க மாலை அணிந்து விரதமிருந்த மாளிகாபுரம் 18ஆம் படி ஏற இருமுடியுடன் சபரிமலைக்கு வந்தார். சரண கோஷம் முழங்க மற்ற ஐயப்பமார்களுடன் மாளிகாபுரம் சபரிமலை ஐயப்பனையும் தாயாக அனைவருக்கும் வேண்டிய வரம் தரும் அம்மனாக மாளிகாபுரத்து அம்மனையும் தன் தந்தையுடன் தரிசனம் செய்தார். சுவாமியே சரணமையப்பா. சுவாமியே சரணமையப்பா.